அப்பாடா, ஒரு வழியா எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு. இந்த எக்ஸாம் முடியற வரைக்கும் நல்ல வேலை அவனை நான் பார்க்கவே இல்லை. இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து எக்ஸாமுக்கும் படிச்ச முடியாது, போய் நிம்மதியை எழுதவும் முடியாது. வீட்டுல வந்து சொல்லி போடுவானோ இல்ல ரோட்ல வச்சு பார்த்தா திட்டிடுவானோ அப்படின்னு நினைச்சு நினைச்சே என்னோட நிம்மதி எல்லாம் போயிருக்கான். ஆனா நான் ஸ்கூலுக்கு போகும்போது அவனுக்கு காணல. இல்லைன்னா நான் ஸ்கூல் போற நேரம் தானே காலேஜுக்கு போவான். அப்ப எங்க ஷைலோக்கா வீட்டுக்கு அவன் இப்ப வர்றது போல இல்ல. என்னவா இருக்கும்? ஒரு ஆள் அவனும் காலேஜ் 4th இயர் படிக்கிறதுனால அவனுக்கு எக்ஸாம் எல்லாம் காரணமா இருக்கும். சரி, எது எப்படியோ அவன் என்ன திட்டல, வீட்லயும் வந்து சொல்லி கொடுக்கல. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. இருந்தாலும் அவன் ஏதோ பார்க்கணும் போலயே தோணுது. எங்க போயிருப்பான்னு தான் தெரியல. சரி, என்ன செய்ய, எது நடக்குமோ அதான் நடக்கும். தேவையில்லாம நானும் மனசுல ஆசையை வளர்த்து என்னோட நிம்மதியை தான் தொலைச்சிட்டு இருக்கேன். இப்படிதான் ஒவ்வொரு நேரமும் நினைக்கவும் செய்யும். ஆனா அவனோட ஞாபகம் ரொம்ப அதிகமா வந்துட்டு தான் இருக்கு. நான் என்ன செய்யேன் ஒன்றும் புரியல. ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. உண்மையாவே அவனுக்கு நான் அவனை பாக்குறேன் அப்படி இப்படின்னு தெரிஞ்சிடுச்சா? உண்மையாவே அவன் என்னை இப்படி திட்டி இருப்பானா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சும்மா போய் சொல்லியிருப்பாங்களோ என்னவோ. ஏன்னா அது உண்மையா இருந்திருந்த அந்த நேரம் வந்து வீட்டுல இருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்களே. நீ யாரும் அம்மா கிட்ட எதுவுமே சொல்லல. அப்போ இது பொய்யா இருக்குமா? நான் இதை எப்படி கண்டுபிடிப்பேனே எனக்கு தெரியலையே. யாரையுமே நம்ப முடியல, யாருமே உண்மையா இல்லை. இதுல நான் எங்க போய் இதை கண்டுபிடிப்பேன்? ஏன்னா அப்படி தெரிஞ்சிருந்தேன்னா ஷைலோக்கா வீட்டுக்கும் அவன் அடிக்கடி வருவான். அப்போ என்னையும் பார்த்துருக்கான், நான் இங்க இருக்கிறது தெரியும். இப்ப ஷைலோக்கா கிட்ட எப்படி என்னை பத்தி கேட்டு சொல்லியிருப்பான் தானே. ஷைலோக்கா என்கிட்ட இதை பத்தி சொல்லியிருப்பாளே, நீ இப்படி எல்லாம் பண்ணியா அப்படின்னு. அவங்களும் இதை பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்கல. அப்ப இது பொய்யாதான் இருக்குமோ? ஷாலினி, குட்டே ஷாலினி, குட்டே ஷாலினி. என்னம்மா? என்னம்மான்னு கேட்கிய? எத்தனை தடவை விழிச்சிட்டே இருக்கேன், உனக்கு வெளியே கேட்கலையா? இப்ப இல்ல உனக்கு என்ன ஆச்சு? கொஞ்ச நாள் கொண்டே கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துட்டு தெரிய பாத்துக்க. ஒரு தடவைக்கு 4 தடவை விழிச்சாதான் என்னம்மான்னு ஒரு கை கேட்கிய. உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒன்னும் ஆவில்லம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். ஆமா, நல்லாதான் இருக்கேன்னு உனக்கு வா மட்டும் தான் சொல்லுது. ஆனா உனக்கு மூஞ்சி ஏதோ ஒண்ணு பறி கொடுத்த போலயே இருக்கேன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. ஆனா என்ன ஏதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியெல்லாம் இல்லம்மா, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சா இனி அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம் அது இதுன்னெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கேன்னா அந்த குழப்பத்தினால அப்படி இருக்கேன். முதல்ல குரூப் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ரிசல்ட் வரட்டும். நீ எந்த மாதிரி மார்க் எடுத்திருக்கே, பாஸ் ஆயிருக்குது, அதை பார்த்து தானே அடுத்து என்ன குரூப் எடுக்கணும் ஏது குரூப் எடுக்கணும்னு நம்ம யோசிக்க முடியும். ஆமா, இந்த பக்கம் உனக்கு என்ன மேல ஒரு நம்பிக்கையே இல்லை. நானும் சொன்னேன் இல்ல 300 மேல நான் மார்க் கண்டிப்பா எடுப்பேன் திருப்பி திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு எனக்கு மேல நம்பிக்கை இல்லாதப்போ என்ன யாரு நம்புவா சொல்லுங்க? குட்டை மக்கா, நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம கோவப்படிய? ஏன்னா நீங்க மத்த பரீட்சையில எல்லாம் ஒரு பாஸ் ஆயிருந்தாலும் ஒரு 200 300 மார்க் எடுத்திருந்தாலும் நான் வந்து உன்னை நம்பி இருப்பேன். அப்ப எல்லாம் நீ அப்படி எல்லாம் எடுக்க இல்லையே. ஒரு படம் 2 படம் தோத்துட்டு தான் வருவேன். இதுக்கிடையில நான் எப்படி உன்னை நம்பி அது 300க்கு மேல எடுப்பேன்னு சொல்லு. எந்த நம்பிக்கையில நான் வந்து உன்னை நம்புறது? எந்த நம்பிக்கையிலயுமே நீங்க என்ன நம்பண்ட. ரிசல்ட் வரேன்ல, அப்ப என்னோட மார்க்கை பார்த்துட்டு நீங்களே ஐயோ எனக்கு சாரி இவ்வளவு மார்க் எடுத்தாலும் அப்படின்னு நீங்க வாயை பழக்கலன்னா அதுக்கப்புறம் பாருங்க. இதெல்லாம் நீ பேசுறதெல்லாம் கேட்க நல்லாதான் மக்கா இருக்கு. சரி பாப்போம், இன்னும் ஒரு 2 வாரத்துல ரிசல்ட் வரேன்ல, அதுக்கப்புறம் தெரியும். பாம அந்த பக்கம் உனக்கு என்ன மேல ஒரு துளி நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை இல்லாத போட்டு எனக்கு தெரியும். எனக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு எவ்வளவு மார்க் வரேன். விட்டு எங்க போற? எங்கேயோ போறேன். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நான் டிவி பார்க்க போறேன். சரி, டி மூஞ்ச அப்படி வைக்காத, பார்க்க முடியல. நீங்க ஒன்னும் பார்க்கണ്ട எனக்கு மூஞ்ச. விட்டு நில்லு. என்னம்மா செல்லு, எதுக்கு விழிச்சிட்டே இருக்கே? விஷயத்த சொல்ல மாட்டேங்கிற, சும்மா நில்லு கொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கே. என்ன என்ன சொல்லு. நான் வந்த விஷயமே ஒண்ணு, ஆனா உன்கிட்ட என்ன இல்லாமோ தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். தண்ணி தீந்த மக்கா போய் மூட்டரை போடு. ஏம்மா ஒரு நாள் நீ போட மாட்டேன், எப்பறம் நான் தானே போடியேன். நான் ஒன்ன போல என்ன சின்ன குட்டியா மக்கா? எனக்கு கால் எல்லாம் பயங்கர வலி. அதுவும் இந்த முட்டை முட்டைக்கு நடக்கவே முடியல. அதுல இந்த 3வது மாடி ஏறி இறங்குறதுக்குள்ளாடி போதும் ஆயிரம். நீ போய் போட்டு அணைச்சிட்டு வா மக்கா. சரி போறேன். தண்ணி நிறைஞ்சு கலையல, அப்ப சொல்லுங்க சரியா? சரி மக்கா, சொல்லி. அப்பா குட்டிட்ட ஒன்னும் சொல்ல முடியல, வல்லுன்னு தான் நிக்குது. என்னத்த சொல்லுது பாப்போம். ரிசல்ட் வரட்டு. என்ன நம்பிக்கையா சொல்லியா 300க்கு மேல வரேன்னு? ஆண்டவரே, 300க்கு மேல வந்துட்டுனா எனக்கு பயங்கர சந்தோஷம் தான். இதை விட வேற எதுவுமே இல்லை. யாரு மார்க் கேட்டாலும் நிம்மதியா சொல்லல.
முன்னூறுக்கு மேல எடுத்தான்னு சொல்லிட்டு டெய்லி 3வது மாடில யார் இறங்கி மோட்டர் போடுறதுக்குள்ளாடி போதும் போதும் ஆகுது. இனி ஓனர் அண்ணன்ட்ட செல்லானா எங்களுக்கு மோட்டர் சுவிட்ச் வீட்டுக்குள்ள வச்சு தருங்க. அது எப்படி வச்சு தருவேண்ணா? எல்லாருக்கும் கீழே எல்லாம் இருக்கு வந்து போட்டுட்டு போறாங்க. எனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் வச்சா தருவாங்க? சரி என்ன செய்யுது, வந்து போட்டுதான் ஆகணும். சரி என்ன செய்யுது, சொந்த வீடு இருந்தப்புறம் வாடகை வீட்டுல இருக்க வேண்டிய நிலைமையா இருக்கு. நம்ம வீடா இருந்திருந்தா ஈஸியா போட்டிருக்கலாம், அணைச்சிருக்கலாம். சரி தண்ணி நிறைய துறைக்கும் சும்மா ரோட்ல போய் என்ன வா பாப்போம். அங்க வாரது அர்ஜுன போல இருக்கு. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஐயோ இப்ப என்ன பார்த்து ஏதாவது வந்து கேட்பானோ, என்ன திட்டுவானோ? சே அப்படி இருக்காது, அப்படி எல்லாம் வந்து திட்ட மாட்டான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அவங்கிட்ட வரைக்கும் பேசினதில்லை, அவங்கிட்ட நான் எதுவும் சொன்னது கிடையாது. அப்புறம் எதுக்கு என்ன வந்து அவன் திட்ட போறான்? என்ன இன்னைக்கு பைக்ல வராம நடந்து வரான்? 100 ஆயிசு அவனுக்கு. இன்னைக்குதான் அவனை பத்தி நினைச்சிட்டே இருந்தேன். என்னடா அவனை பார்க்க முடியலையே, எங்க போனா அப்படி இப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளாடி கண்ணு முன்னாடி வந்துட்டான். சும்மாவே அவனை நான் பார்த்தேன்னா பார்த்துட்டே இருப்பேன் எவ்வளவு நேரம் வேணாலும். இன்னைக்கு வேற ஒயிட் கலர் டிஷர்ட்டு, ப்ளூ கலர் ஃபேன்ஸு எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் கூட மாசா ஹீரோ போல எல்லாம் வரேன். சே என்ன செய்யுது, நமக்கு தூரத்துல இருந்து அவனை ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுப்பனே. இருக்கு அவன் கூட பழகவோ அவன்கிட்ட பேசவோ எதுக்குமே நமக்கு கொடுத்து வச்சேல. என்ன செய்ய, எவ்வளவு நாளதான் இப்படி பார்த்துட்டே இருக்க போறேன்னு தான் தெரியல. மனசை மாத்திட்டு என் வேலையை பார்க்கலன்னா அதுக்குள்ளாடி கண் முன்னாடி வந்து நிக்கிறான். இப்படி கண் முன்னாடி அடிக்கடி வரும்போது நான் எப்படி அவனை மறக்கிறது, நினைக்காம இருக்கிறது? முட்டை மாடி ஓரத்தில் நான் நின்ற அந்த நேரம், நீ கடந்து போகும் பாதையே தேடுதே என் பார்வை தினம். முதலில் உன்னை பார்த்தாலே மனசுக்குள்ள பயம் இரதே. என்னை திட்டிடுவானோ என்று நெஞ்சம் நடுங்கியதே. ஒரு நாள் அருகில் வந்தார். ஐயோ ஒரே வெக்கமா இருக்கு. என்ன இவ்வளவு க்ளோஸ் அப்ல என்ன பார்த்துட்டு போறான்? எதுக்கு பாக்குறானே தெரியல. அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. இந்த பைத்தியக்காரி எதுக்கு என்ன பாக்குற அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்துட்டு போறானா, இல்ல நான் அவனை பாக்குறேன்னு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சு என்ன பாக்குறானா? ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன திட்டுவான்னு தான் நினைச்சேன், ஆனா என்ன அவன் திட்டவே இல்லை. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரி அப்ப இனி எப்பவும் போல அவனை நல்ல டெய்லி பார்க்கலாம், திட்டெல்லாம் வரமாட்டான். அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட போய் சொன்னாங்களோ தெரியலையே. என்ன ஒருவேளை திட்டினா நான் சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு திட்டாம போறானா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த உண்மையை நான் எப்படி தெரிஞ்சுக்க? நான் நல்லா கேட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இல்ல உண்மையா அவன் சொன்னான், திட்டினான், அப்படி இப்படி தானே சொன்னாங்க. அவங்க அப்படி போய் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது அவனும் காலேஜ் போயிட்டு இருந்தான். அப்போ டெய்லி அவனை பார்க்கலாம். ஆனால் இப்போ எனக்கும் 10th முடிச்சுட்டேன்னு 11th 12th போனோம். ஆனால் அவன் காலேஜ் முடிச்சுட்டான். இனி எப்படியும் காலேஜுக்கு போக மாட்டான். அதனால அவனை டெய்லி பார்க்க முடியாது. ஷைலு அக்கா வீட்டுக்கு இந்த மாதிரி வந்தாதான் பார்க்க முடியும். சரி டெய்லி வந்தாங்கன்னா நல்லா இருக்கும், பார்ப்போம். என்ன அர்ஜுனுக்கு பைக்கு சவுண்டு போல கேக்குது? ஷைலு அக்களுக்கு வீட்டுக்கு வந்துருப்பான் போல இருக்கு, போய் பாப்போம். சார் எப்பளும் பைக் ஓட்டினா கண்ணாடி போட்டு தான் போவாரு போல இருக்கு. இதுவும் டிஃபரெண்ட், அழகா தான் இருக்கு. அச்சோ இன்னையும் பார்த்துட்டு தான் போறான். இத நான் என்னன்னு எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ என்ன சொல்ல. ஷைலோக்கா என்ன இங்க வரணும்? ஷைலோக்கா வீட்டுக்கு தானே அவன் போனேன். ஷைலோக்கா எட்டி நீ இங்க தான் நிக்குதியோ? ஆமாக்கா இங்க தான் நிக்க. நீங்க எங்க போறிய? நான் ஒன்ன பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? ஏன் அக்கா என்ன சின்ன விஷயம், ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நீ கீழே இறங்கி வா, நான் சொல்லி. ஐயோ எதுக்கு கூப்பிடுனேன்னு தெரியலையே. அர்ஜுன் வேற அங்க போயிருக்கான் ஷைலோக்கா வீட்டுல. இந்த டைம்ல இவ வந்து என்ன கூப்பிடுறான்னு சொன்னா அப்போ எல்லா விஷயமும் ஷைலோக்காட்ட சொல்லிட்டானோ, அதனாலதான் என்கிட்ட கேக்குறதுக்காக என்ன கூப்பிடுறானோ. ஐயோ பயமா இருக்கு. இப்ப என்ன செய்யுது?
ஒரு 2 நிமிஷம் கூட சந்தோஷப்பட முடியல எனக்கு. இப்பதான் அவன் பார்த்தான் அது இதுன்னு சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ள என் சந்தோஷம் எல்லாம் போச்சு. எட்டி வாரியா வரலையா? எவ்வளவு நேரம் தான் நான் கழுத்தை எப்படி உயர்த்தி உன்னை பாத்துட்டு இருக்கியது? கழுத்து வலிச்சது, சீக்கிரம் வா. அக்கா என்னன்னு சொல்லுங்க அக்கா. ஓ, என்னன்னு சொன்னாதான் மேடம் வருவீங்களோ? நான் வீட்டுக்கு போறேன், இப்ப வந்துருக்கணும். கடவுளே, நீங்களே எல்லாம் பாத்துக்கோங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, பயமா இருக்கு. ஷைலு அக்கா, எதுக்கு கூப்பிட்டீங்க? அர்ஜுன் ஏதோ உனக்கிட்ட தரணுமா, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். ஏண்டி வாய பிளந்துட்டு நிக்கிய? இல்ல அக்கா, என்ன தரணும்? ஐயோ, என்ன எலும்பி கிட்ட வரான், இப்ப என்ன அடிச்சிருவானோ, பயமா இருக்கு. இந்த காசை வாங்கு ஷைலு. ஒரு நாள் அருகில் வந்தாய், கையில் இருந்த காசை தந்தாய். உன் கை என் கையை தொட்டந்த நொடி என் உலகமே மாறி போனதே. இனி என்னை நீ திட்ட மாட்டாய் என்று கொஞ்சம் தைரியம் வந்ததே. சரி ஷைலு, நான் போயிட்டு வரேன். சரி அர்ஜுன், போயிட்டு வா. ஷாலினி என்ன கையை நீட்டிட்டு நிக்க? எடுத்துட்டு வாய் உள்ள வை, அவன் போய் 1 மணிக்கு ஆச்சு. வாங்க அக்காங்க. ஆஹா, என்ன ஒரே வெக்கமா இருக்கு. நான் வீட்டுக்கு வந்து விழிச்சும் போது ஏன் அக்கா என்ன அக்கான்னு அவ்வளவு பதட்டமா வந்த. வீட்டுக்குள்ள வரும்போதே மூஞ்சில வாடி போயிருந்து அவன் கையில ரூபா தந்தோன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கே. என்ன விஷயம்? சப்பாங்க அக்கா, அப்படி எல்லாம் இல்ல. நீங்க திடீர்னு கூப்பிட்டு அதான் என்னவா இருக்குன்னு நினைச்சேன். அப்புறம் அவனும் கையில ரூபாய் தந்தானா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னத்துக்காக இந்த ரூபாய் எனக்கு கையில தந்தாமே? ஏட்டி அண்ணே, ஒரு நாள் உங்க அப்பா வந்து ஏதோ அவனோட சித்தி வீட்டுக்கு ஏதோ சாப்பாடு ஏதோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ அதுல பேலன்ஸ் பைசா உண்டேன், அதை கொடுக்கறதுக்கு இவன்ட்ட கொடுத்து விட்டுருக்கு. அதான் கொண்டு வந்தேன், என்கிட்ட தருக்குதான் சொன்னேன். ஆனா நான் சொன்னேன் அவங்க வீட்டுல அவங்க யார்கிட்டயாவது கொடுக்கறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை நான் கூப்பிட்டேன். ஓ அப்படியாக்கா, சரி சரி. ஆமா, அப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது எனக்கு தெரியும். ஆனா பைசா எல்லாம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன், எனக்கு இது தெரியாது. சரி, எல்லாம் 1500 கிட்ட இருக்கு, பத்திரமா வச்சுக்க. வந்தோன்னு அப்பாட்ட கூட, சரியா? சரி அக்கா, சரி, கண்டிப்பா கொடுப்பேன், சரியா? நான் உன்ட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். நானும் ஒன்று நோட் பண்ணிருக்கேன். எப்ப அவன் இங்க வந்தாலும் அவனுக்கு வண்டி சவுண்டு கேட்டாலும் நீ வந்து மொட்டை மாடல எத்தி பாய்க்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிய. என்ன அவனை லைன் விடுதியோ? அப்படி எல்லாம் இல்லக்கா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ தெரியல, அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனை பார்த்துட்டே இருக்கானு போல எல்லாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க மாமா பையன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பயம் இருந்தது, ஐயோ அப்படின்னு. இருந்தாலும் சும்மா அவனுக்கு பைக் சவுண்டு கேட்கும் போது உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எத்தி நின்று வந்து பார்ப்பேன். பார்க்கறதுல என்னமோ தெரியல, தனி சந்தோஷம். பின்ன நான் ஸ்கூலுக்கு போகும்போது அவனும் காலேஜ் போவேன், அப்படி அவனுக்கு பின்னாடியே போவேன். அந்த மாதிரி தான்க்கா. பின்ன திடீர்னு நீங்க கூப்பிட்ட உடனே கொஞ்சம் பயந்துட்டேன். ஒருவேளை அவனுக்கு எதுவும் தெரிஞ்சு போச்சோன்னு அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறதுக்கு தான் கூப்பிட்டேன்னு நினைச்சு வந்தேன். ஆனா அவன் நேருக்கு என் முன்னாடி வந்து நின்று என் கையில பைசா வந்துட்டு போறான். எனக்கு அதுவே ரொம்ப ஷாக்கா இருக்கு. இதுவரைக்கும் நேருக்கு இப்படி பார்த்ததே கிடையாது, பேசினது கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் கையில இப்படி ரூபா தரும்போது அது ஒரு வித்தியாசமான ஃபீலா இருந்தது. கள்ளக்குட்டி இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கியே. சரி, இனி இவ்வளவு நாள் பார்த்தேன், இனி எப்படி பாப்ப? ஏன்க்கா, இனி வந்து உங்க வீட்டுக்கு வரும்போது அங்கிட்ட பைக்ல போனல, அப்ப மட்டும் மல்ல நின்று பார்ப்பேன். சரி, எவ்வளவு நாள் தான் பார்த்துட்டே இருப்ப? அதெல்லாம் எனக்கு தெரியலக்கா. எப்படியும் அவன்கிட்ட பேச மாட்டான், அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அவனை எனக்கு பார்க்காம இருக்க முடியல. எனக்கு அவனை பார்க்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால பார்க்கேன். இல்ல, நான் கேட்டது என்னன்னா, அவன் நீ அடுத்த வாரம் வந்து சென்னைக்கு போறான் வேலைக்கு, அப்ப எப்படி பாப்ப? என்ன அக்கா சொல்லுதியா? சென்னைக்கு போறானா? எதுக்கு போறான்? எதுக்கு போவான்? அவன் காலேஜ்ல முடிச்சாச்சுல, இனி வந்து அவன் வேலைக்கு போகணும்ல, நல்லா போறான். ஓ அப்படியாக்கா, சரி. என்னச்சு ஏதாவது போட்டு அவனுக்கு வாழ்க்கை அவன் பார்க்கணும்ல. அவன் எப்போவாது ஊருக்கு வரும்போது நான் பார்க்கலாம். ஓ அப்படியா? நீ பார்த்துட்டே இரு, எதுவுமே அவன்கிட்ட சொல்லாத. ஒரு நாள் அவன் வேற ஒரு பெண்ணை லவ் பண்ணி வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணான்னு வந்து நிப்பான், அப்ப தெரியும் உனக்கு. வாங்க அக்கா, ஏன் அக்கா இப்படி எல்லாம் பேசுதியா? ஆமாட்டி, நீ வந்து மனசுல இருக்கிறத சொன்னாதானே தெரியும். அப்போ சொல்லியும் அது நடக்கலன்னா ஓகே, இப்படி சொல்லாமலே இருந்துச்சு நீ எவ்வளவு நாள்தான் இப்படி மனசுக்குள்ளேயே வச்சு இருப்ப சொல்லு. இல்லக்கா, எனக்கு அவனை பார்த்தாலே நல்ல பயமா தான் இருக்கு. எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே தோணல. சொன்னாலும் அவன் என்னை ஏத்துக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அக்கா.
அப்ப ஏன்டி பாக்கிய? அதான் சொல்லியலக்கா, பார்க்காம என்னால இருக்க முடியல. அது என்னவோ தெரியல. அவனை சும்மா பார்க்கணும் அவ்வளவுதான். பேச வேண்டாம், எதுவுமே பண்ணண்டாம். ஆனா எனக்கு அவனை பார்க்கணும் அவ்வளவுதான். பார்த்துட்டே இருக்கணும். எவ்வளவு நாள் பார்க்க முடியுதோ அவ்வளவு நாள் பார்க்கறேன். அதுக்கப்புறம் பேசாம இருக்கேன், அவ்வளவுதான். சரி, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்லுது? உனக்கு விருப்பம். சரி அக்கா, நான் போறேன். சரி ஷாலினி. சரி, அவன் சென்னைக்கு போய் அவனோட லைஃப் பார்க்கட்டு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட கை லைட்டா என்னோட கையில டச் ஆச்சு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது போதும் எனக்கு, அவனை இனி அடுத்த தடவை பாக்கியது வரைக்கும். நீ என்னவோ நான் என்னவோ, இந்த உறவு என்னவோ, முதல் பார்வை போதும் என்று என் நெஞ்சம் சொல்லுதே. இந்த குட்டி என்ன செய்யுது? கையில வேற நிறைய பைசா வச்சிருக்கியா? எங்க உள்ள பைசாயோ? மக்கா ஷாலினி, என்னம்மா? என்னடி மக்கா, கையில நிறைய பைசா வச்சிருக்கிய போல இருக்கு. பைசாயை கையில வச்சுட்டு வந்து இப்படி இருக்கிய. இது யாருக்கு பைசா? இதுவாம்மா, ஷைலு அக்கா தந்தா. அப்படின்னா அப்பா அன்னைக்கு அந்த ஷைலு அக்களோட சொந்தக்கார வீட்டுல சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தாருல்ல, அப்ப அதுல அவங்க மீதி பைசா கொடுக்கணுமா, அந்த பைசாய என்கிட்ட தந்தாங்க. ஓ அப்படியா மக்கா? சரி சரி அம்மா, நீ அப்பாட்ட கொடுத்துட்டு சரியா? சரிட்டி மக்கா, தான் நான் குடிக்கேனா?